சொன்னார், படி நூலை படி, சங்கத்தமிழ் நூலை படி, காலை படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி என்கிற கேள்வியை கேட்டார். அதற்கு விடையை கொடுத்தவர் அல்லவா நம்முடைய கர்ம வீரர் காமராஜர். அந்த சமூக வளர்ச்சி தானே நமக்கு முக்கியம். அவருடைய பிறந்த நாளை கூட நடுவர் அவர்களே நாம் கல்வி வளர்ச்சி நாள் என்றுதான் கொண்டாடுகிறோமே தவிர அரசியல் வளர்ச்சி நாள் என்று சொல்லவில்லை என்றால், அவர் சமூகத்திற்கு கொடையாக கொடுத்த கல்வி தானே இன்றளவும் அவரை பற்றி பேச வைத்துக் கொண்டிருக்கிறது தான் நாங்க சொல்றோம். இங்க ஒரு பேச்சு போட்டி வச்சு பாருங்களேன். ஏதாவது ஒரு தலைவரை பத்தி பேசணும்னு சொன்னா இங்க இருக்கிற மாணவர்கள்ல 100% பேர் பேச விரும்புவது ஒன்று மகாத்மா காந்தியை பற்றியோ இல்லை கர்ம வீரர் காமராசரை பற்றியோ என்று சொன்னால், இந்த தலைமுறை கூட அவரை பார்க்காத பிள்ளைகள் கூட அவரை பற்றி படிக்கவும் பேசவும் ஆசைப்படுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர் செய்த இந்த சமூக பணிதான் என்பதுதான் எங்களுடைய கருத்து. பள்ளிகளை திறந்தாருங்க, அதோட விட்டாரு. அந்த பிள்ளைகளுக்கு மத்திய உணவு திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததே அவர் தானங்க. அறிவு பசிக்காக கல்வியை மற்றும் கொடுக்காமல் அடி வயிற்று பசிக்கான உணவையும் கொடுத்தார் என்பதுதானே அவருடைய சாதனையின் சிறப்பா இருக்க முடியும். அதுவும் அந்த ஸ்கூல்ல ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்துட கூடாதான். 3 மைலுக்குள்ள ஒரு நடுநிலை பள்ளி, 5 மைலுக்குள்ள ஒரு உயர்நிலை பள்ளின்னு பிள்ளைகளினுடைய கனவுகளை நனவாக்கணும்னு அவர் கொண்டு வந்த அத்துணை திட்டங்களும் இந்த சமூகத்துக்கானதுன்னு தான் நாங்க சொல்றோம். அதுலயும் ஒரு சூப்பர் ஸ்பெஷல் இருக்கு சார். சீருடைங்கிற விஷயத்தை அவர் தானே சார் கொண்டு வந்தாரு. பணக்காரன் ஏழை என்கிற பாகுபாடு இருக்கக்கூடாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு அவர் கொண்டு வந்த அந்த சீருடை தான் இன்றளவும் பள்ளிக்கு போற பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கிறதுனா அதை தானே நாங்க கொண்டாடுறோம்னு சொல்றோம். அவர் சொன்னாரு, பெரியார் அவர்கள் காமராசர் ஐயா அவர்களை புகழ்கிற பொழுது படிக்காதவரை பற்றி படித்த காமராசர் பேசுவார்னு சொன்னாருன்னு. படிக்காத காமராசர் ஐயா அவர்கள் உருவாக்கிய பள்ளியில் படித்த காமராசர் தான் அன்றைக்கு வந்து பேசினார் என்று சொன்னால், காமராசர் ஐயா அவர்களை எல்லோரும் சொல்கிறார்கள் அவர் படிக்காத மேதை என்று. அவர் படிக்காத மேதை மட்டுமல்ல, தமிழகத்தையே படிக்க வைத்த மேதை.